ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய நாளின் காலையிலே தேவ சமூகத்திலே தங்களுடைய இல்லங்களிலே கூடி வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி காட்சி மூலமாக ஆண்டவருடைய நாளின் ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு துவங்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி உமது பிள்ளைகளாக காத்திருக்கிறோம். தெய்வாராதனைக்கேற்ற பக்தி வினயத்தை எங்களுக்கு தாரும். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்தி அருளும். நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய பரிசுத்த அலங்காரத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 412, கீதங்களும் கீர்த்தனைகளும் 28 பாடுவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் திருமுன் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட திருமறை பற்பல வாக்கியங்களில் நம்மை தூண்டுகிறது. ஆகவே நாம் யாவரும் வளர்ந்தாளிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடலாம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய பரமபிதாவே, முது ஜனமாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்திருக்கிற பாவங்களாகிய கட்டுகளை அவிழ்த்து முது பூரண தயவினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை விமோச்சனம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் கிருபையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130. சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, உமது சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் சகோதரரை, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கனியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாயும் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான திருமறை பாடம் வாசித்தாயிற்று. பாடுங்கள்
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உயிருள்ளோரை மருத்துவர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருத்தலிலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. ஆண்டவரே, உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக. உமது குடும்பமாகிய திருச்சபை உம்மாலே காக்கப்பட்டு சகல உபத்திரவங்களுக்கு நீங்களாகி நற்கிரிகளினாலும் உமக்கு பணிவாய் ஊழியம் செய்து வரும்படி அதை எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளதாக காப்பாற்றி அருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி
அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாளின் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் வாசிக்க கேட்ட சிறப்பு திருமறை பாடத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு நிருபம் பொதுவான நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. திருமறையிலே பொதுவான நிருபங்கள் 7 நிருபங்கள் இருக்கின்றன. 1, 2, 3 யோவான், 1, 2 பேதுரு, யாக்கோபு, யூதா ஆகிய 7 நிருபங்களும் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவான நிருபங்கள் என்றால் எல்லாருக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய செய்தி, அதுதான் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. யாக்கோபு நிருபத்தினுடைய மத்திய செய்தி, த சென்ட்ரல் மெசேஜ், அது கிறிஸ்துவை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய சென்ட்ரல் மெசேஜ். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, உண்ணப்படாத உணவினால் பயனில்லை என்பதைப் போல, தத்துவம் பேசும் எந்த கொள்கையினாலும் பயனில்லை என்பதைப் போல, கிறிஸ்தவம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதை அங்கே யாக்கோபு நிருபத்திலே அவர் எழுதுகிறார். பல நேரத்திலே யாக்கோபும் பவுலும் வித்தியாசப்படுவதாக நாம் நினைத்து கொள்கிறோம். அல்ல, 2 பேரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் எழுதுகிறார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால், பவுல் கடவுளுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறதை குறித்து எழுதுகிறார். யாக்கோபு மனிதர்களுக்கு முன்பாகவும் நீதிமானாய் இருக்க வேண்டியதை குறித்து எழுதுகிறார். ஆக 2ம் தேவையான ஒன்று, 2க்கும் வேதத்திலே அடிப்படை இருக்கிறது. ஆகவே 2 பேருமே வித்தியாசப்படவில்லை, அவரவர் பார்வையிலிருந்து அவர்கள் எழுதுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபு நிருபத்திலே 5 அதிகாரங்கள் உள்ளன. இந்த 5 அதிகாரங்களும் 5 ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்களை, அம்சங்களை குறிக்கின்றன. குறிப்பாக 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அது ஒரு ஆவிக்குரியவன் சோதனையில் பொறுமையாயிருப்பான் என்பதை சொல்லுகிறது. 2வது அதிகாரம் ஆவிக்குரியவன் சத்தியத்தை கைக்கொள்வான் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் ஒரு ஆவிக்குரியவன் தன் நாவின் மேல் அதிகாரம் உள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் யுத்தம், கலகம் போன்ற பிரச்சனைகளிலே சமாதானம் செய்கிறவனாக ஒரு ஆவிக்குரியவன் காணப்படுவான் என்பதை பார்க்கிறோம். 5வது அதிகாரம் பிரச்சனைகளிலே ஒரு ஆவிக்குரியவன் ஜெயம் பெறுவான் என்பதாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். 3வது அதிகாரம் தன் நாவின் மேல் அதிகாரம் உள்ளவனாயிருப்பான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி. இந்த நாட்கள் அதிகம் பேசக்கூடிய நாட்கள். திஸ் இஸ் அன் ஏஜ் ஆஃப் டாக்கர்ஸ். பேசுங்கள், பேசுங்கள், நீங்கள் இலவசமாய் பேசுவதற்கு நாங்கள் இத்தனை ஜிபி கொடுக்கிறோம். யாரை எடுத்தாலும் செல்போனிலே யாரிடத்திலாவது பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பேசுகின்ற யுகம். பேசுவதிலே நாவு மிக முக்கியமான ஒரு இடத்தை அது பெறுகிறது. நாவு மனதையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்துகிற இடம். சரீரத்தினுடைய உணர்ச்சியை
மனதினுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற இடம்தான் நாவு. ஆண்டவர் மனிதனுக்கு 2 காதுகளை கொடுத்தார், ஒரு நாவை கொடுத்தார். 2 காது எதற்காக? ஒன்றை வாங்கி ஒன்றை வெளியே விட. 2 காதுகளை எதற்காக கொடுத்தார்? 1 மடங்கு நீ பேசு, 2 மடங்கு நீ கேள். 2 காதுகள் ஏன் கொடுத்தால் 2 பக்கத்தில் இருக்கவர்களையும் நீ கேள், இரு சாராரையும் கேள் என்பதற்காக. 4வது, கேட்ட பின் பேசு, கேட்பதற்கு முன் பேச வேண்டாம் என்று அதை உணர்த்துவதற்காக 1 நாவையும் 2 காதுகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறதாக நாம் புரிந்து கொள்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யாக்கோபு நிருபாய்க்குன்னு சொல்கிறான், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். பேசுகிறதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும், அமைதியாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். வார்த்தை என்பது மிக முக்கியம். நாவு ரொம்ப முக்கியம். டங் இஸ் எ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், அது உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த 3வது அதிகாரத்திலே நாவை குறித்து 6 காரியங்கள், அல்லாவிட்டால் 6 படங்கள் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 6 படங்கள் என்னவென்றால், முதலாவது 2வது வசனத்தை எடுப்பீர்கள் என்றால், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இங்கே நாவை கடிவாளத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கடிவாளம். 2வது 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இங்கேயும் நாவை கப்பலை இயக்குகிற சிறிதான சுக்கானுக்கு ஒப்பிடப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் நாவை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு என்று அங்கே நாவை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. விஷம் நிறைந்த அடக்க முடியாத ஒரு மிருகம் என்பதாக நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே நாம் பின்னால் பகுதிக்கு செல்வோம் என்றால் 11வது வசனத்திலே, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? நாவை ஊற்றுக்கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலே, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. கனிதரும் மரம் என்கின்ற பொருளிலேயும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு 6 படங்கள் நாவை குறித்து காண்பிக்கின்றார். கடிவாளம், சிறிதான சுக்கான், சிறிய நெருப்பு, விஷம் நிறைந்த அடக்க முடியாத மிருகம், ஊற்றுக்கண், கனிதரும் மரம். இந்த 6ஐயும் 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். கடிவாளத்தையும் சிறிதான சுக்கானையும் ஒன்றாகவும், சிறிய நெருப்பையும் விஷம் நிறைந்த அடக்க முடியாத மிருகத்தை ஒன்றாகவும், ஊற்றுக்கண்ணையும் கனிதரும் மரத்தை ஒன்றாகவும் நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி கையினால் திருப்பக்கூடியது. கடிவாளம், குதிரைக்கு இடப்பட்டிருக்கிற கடிவாளம் கையினாலே திருப்பக்கூடக்கூடியது. கப்பலில் இருக்கிற சிறிதான சுக்கான் அது கையினாலே திருப்பக்கூடியது. எங்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வழிநடத்தக்கூடிய அதிகாரம். முதல் 2ற்கும் ஒரு தலைப்பை கொடுப்போம் என்றால் வழி நடத்தக்கூடிய அதிகாரம். 2வது பகுதியில் இருக்கிற சிறிய நெருப்பு, விஷம் நிறைந்த அடக்க முடியாத மிருகம் என்று சொன்னோம் என்றால், இந்த நெருப்பு காட்டை அழிக்கக்கூடியது.
விஷம் அழிக்கக்கூடியது. ஆகவே அழிக்கக்கூடிய அதிகாரம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது மகிழ்ச்சி தரும் அதிகாரம், அது ஊற்றுக்கண், கனி தரும் செடி. இந்த 3 காரியங்களிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது வழிநடத்தும் அதிகாரம், கடிவாளம், சுக்கான். நாவை போல இரண்டும் மிக சிறியவை. ஒரு குதிரைக்கு பெரிய குதிரை, அந்த குதிரைக்கு கடிவாளம் சிறியது. கப்பல் பெரியது, அதை திருப்பக்கூடிய சுக்கான் சிறியது. ஒரு சரீரத்திலே நாவு மிகவும் சிறியது, ஆனால் அதனுடைய சக்தி மிக பெரியது, பெரிய காரியத்தை செய்யக்கூடியவை. நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய நாவிலே வாழ்வு இருக்கிறது, மரணம் இருக்கிறது. யார் யார் எதிலே பிரியப்படுகிறார்களோ அதை அடைந்து கொள்வார்கள் என்பதாக ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறிய நாவினாலே ஜீவனுக்கு ஏதுவான வழிநடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்கிறான். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் நல்லவைகளை, நல்ல காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நிறைத்து வைத்திருப்போம் என்றால் அவைகளிலிருந்து நாம் எடுத்து பேச முடியும். நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு விலகி, கபடத்திற்கு விலகி நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரம் ஏறியதாயும் இருப்பதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வசனம் கிருபை பொருந்தியதாக, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக, சுவை கொடுக்கக்கூடியதாக, ஆசீர்வதிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஆகவே நாம் நல்ல வசனங்களை, நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். மற்றவர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். சொல்வோம் என்றால் தயவு செய்து, நன்றி, மன்னித்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு ஆவிக்குரியவன் தன் நாவிலிருந்து பயன்படுத்த வேண்டும். ஆக இருதயத்தை வேத வசனத்தினால் நாம் நிரப்ப வேண்டும். இரண்டாவது, அழிக்கக்கூடிய அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், அழிக்கக்கூடிய அதிகாரம் என்பதற்கு படமாக காட்டக்கூடிய 2 காரியங்கள், சிறிய நெருப்பு, விஷம் நிறைந்த மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி போடுகிறது, அழித்து போடுகிறது. காற்றினாலே மூங்கில்கள் உராயும் போது தீப்பிடித்து காடுகள் எரிகின்றன. காட்டிலே போகக்கூடியவர்கள் கொளுத்தி போடுகிற சிறு நெருப்பினாலே பெரிய காடுகள் எரிந்து போகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையிலே பல நேரங்களிலே சிறிய நெருப்பினாலே பல தூரத்திற்கு, பல ஏக்கர்களிலே அழிவை தரக்கூடிய நெருப்பு ஏற்படுகிறது. சிறிய நெருப்பு அது பெரிய காட்டை அழிக்கும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்களின் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகள், நாவில் பாம்பின் விஷம் இருக்கிறது, அழிக்கக்கூடியது. எப்படி ஒரு நெருப்பு காட்டை அழிக்கிறதோ அதை போல விஷம் நிறைந்த ஒன்று இருக்கிறது. விஷம் நிறைந்த வார்த்தை மற்றவங்களை குறித்து நாம் பேசுகிறது, தவறாக பேசி சொல்லிவிடுவது.
பொய், பிறரை குறித்த தவறான செய்திகள், இவை எல்லாவற்றையும் நாம் செய்து விடுகிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த நெருப்பை குறித்து நாம் பார்க்கும்போது 2 விதமான நெருப்பு இருக்கிறது. ஒன்று இந்த ஃபயர் ஆஃப் கிளீன், சுத்திகரிக்கும் நெருப்பு. அன்கிளீன் ஃபயர், அசுத்தமான நெருப்பு. நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்கள் மேலறையிலே காத்திருக்கும் போது கிளீன் ஃபயர், அவர்களை நிரப்புகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே பயன்பட்டது, வந்து இறங்கியது. அது சுத்தமான நெருப்பு. இன்னொன்று ஏசாயா 6ஆவது அதிகாரத்திலே அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லும் பொழுது, பலிபீடத்திலிருந்து குறட்டினாலே நெருப்பை எடுத்து வாயினாய் தொடுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அன்கிளீன் ஃபயர். நமக்கு இன்றைக்கு இந்த கிளீன் ஃபயர் அதுதான் தேவை. நம்முடைய நாவுகளை நவநாவுகளாலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற அந்த நாவுகளாலே நிரப்பக்கூடிய நெருப்பு நமக்கு தேவை. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கின்றோம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் பிரேத கல்லறைகளிலே இருக்கிறான். அவனை சங்கிலிகளினாலே கட்டக்கூடாதிருந்தது. அவன் சங்கிலிகளை முறித்து போடக்கூடிய ஒரு மனிதன், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனை நாம் பார்க்கிறோம். அவனிடத்தில் இருந்த ஆவி வெளியே போயிற்று. அவன் தேவன் பேரிலே ஆணையிட்டு, எனக்கும் உமக்கும் என்று ஆணையிட்டு ஆண்டவர் கட்டளையிட்டதினாலே அசுத்த ஆவி அவனை விட்டு போய்விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடக்க முடியாத கூக்குரல் இருக்கிற மனிதன் இன்றைக்கு தேவனை குறித்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக மாறிப்போகிறதை நாம் படிக்கின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 8:39, இயேசு அவனை நோக்கி, உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஆண்டவருக்காய் பேசுகிற நாவு, எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்று பக்தன் பாடினார். இயேசு இறங்கி செய்தவைகளை அறிவிக்கும் மனிதனாக மாற்றப்பட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். நெருப்பை போல, விஷம் நிறைந்த மிருகத்தை போல கொடிய வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. என்ன வார்த்தை பேசலாம்? நீ நல்லா இரு, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை. காட் பிளஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், சோமா போயிட்டு வா, நல்ல படி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். 3வது, மகிழ்ச்சி தரும் அதிகாரம். ஊற்று, பொங்கி வருகிற ஊற்று, அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. நீங்கள் வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும்.
ஆழமான ஜலம், பாய்கிற ஊற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஒரு மனிதனுடைய வாய் அது நீரூற்றை போல நல்ல வார்த்தைகளை, ஆழமான ஜலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவ ஊற்றாக அது காணப்பட வேண்டும். ஊற்று அது, அந்த ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீர் வாழ்வை தருகிறது. நம்முடைய வார்த்தைகளும் அது ஜீவன் தர வேண்டும். தண்ணீர் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் மற்றவர்களை சுத்தப்படுத்த, நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்க வேண்டும். ஒரு யூதன் தேவனுடைய நாமம் சொல்லப்படும் போதெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவாராக என்று அவன் சொல்லுவான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே துதிப்பது நல்லது. துதிக்கிற அதே நாவு சபிக்க முடியாது, சபிக்க கூடாது, மனிதனை சபிக்க கூடாது. தேவனை துதிக்கிறவன் மனிதனை சபிக்க கூடாது. அந்தந்த மரம் அந்தந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கனி என்றால் பிறருக்கு இயேசுவை சொல்வது, இயேசுவை துதிப்பது. தேவனை துதிக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கசப்பான வார்த்தைகள் நாம் பேசியிருப்போம் என்றால் அதற்காக மன வருந்துவோம். ஒரு நல்ல ஜெபத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஜெபம் இந்த சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அப்படிப்பட்ட நாவின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 120, கீதங்களும் கீர்த்தனைகளும் 422 பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரத்திலிருந்து தியானிக்கும்படியாக கிருபை செய்தீர். இந்த நாளிலே எங்களுடைய நாவை குறித்து, நாவின் மேல் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை எங்கள் நாவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். நாவில் இருக்கிற அழிக்கக்கூடிய அதிகாரத்தை விட்டுவிட்டு பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பிறரை சபிக்காமல் உம்மை துதிக்க, பிறரை ஆசீர்வதிக்க, இனிப்பான கனிகளை கொடுக்க, ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச எங்களை பலப்படுத்தி அருளும். இந்த நாளிலும் உம்முடைய வசனம் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், சத்தியத்திற்கு சாட்சியாக நிறுத்தி அருளும். இந்த நாட்களிலே பலவீனமாயிருக்கிறவர்கள், ஆண்டவரே தனிமையாயிருக்கிறவர்கள், லாக்டவுனினாலே சோர்ந்து போயிருக்கிறவர்கள் யாவரையும் உங்கள் ஆண்டவர் தொட்டு அவரவர்களுக்கு வேண்டிய சமாதானம் கிருபைகளை நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 பிரச்சனையினாலே உலகம் முழுவதும் முடங்கி போய் கிடக்கிறது. ஆலயங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. சாதாரணமாக நடைபெற வேண்டிய எல்லா பணிகளும் முடங்கி கிடக்கின்றன. இவைகளுக்கு எங்கள் ஆண்டவர் முடிவு கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய், பஞ்சம், இவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கோபத்தினுடைய அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். உமது கோபத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்க முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். எங்கள் அக்கிரமங்களை நினையாதிரும், எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக சரிக்கட்டாதிரும். ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளும். எந்த அக்கிரமமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மன்னித்தருள். கிருபையாக எங்களுக்கு இறங்கும். தகப்பனே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விரைவாக கண்டுபிடித்து அதனுடைய பயன்பாட்டுக்கு வரத்தக்கதாக உதவி செய்யும். விரைவிலேயே இந்த கொடிய வைரஸ் தொற்று உலகம் முழுவதிலும் இருந்து எடுக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாக வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உம்முடைய பாடல்களை பாட, எங்களை ஆவிக்குரியவர்களாய் காத்துக்கொள்ள, அநேக ஆவிக்குரிய பயிற்சிகளை செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படும்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதிலே பாரங்களால் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய எல்லா விடுதலை தாரும், ஆறுதல் சமாதானத்தை தாரும். கர்த்தர் இறங்கி வழிநடத்தி அருளும். நன்மை கிருபை உண்டாகட்டும். இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு அருளும். ஸ்பிக்நகர் சேகரத்துக்காக 4 சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. இரத்த கோட்டையின் மறைவிலே வைத்துக் கொள்வீராக. நன்மையினாலே கிருபையினாலே நிறைப்பீராக. இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிப்பவர்களை ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு நன்மையின் ஆண்டாக, ஒரு வாய்ப்பின் ஆண்டாக அமைய ஆண்டவர் உதவி செய்யும். கிருபையின் நன்மையும் அவர்களுக்கு உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும். தகப்பனே, தந்து வருகிற குளுமையான சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். மழையினாலே பல இடங்களிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளில் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய விடுதலையை, ஆண்டவரை பாதுகாப்பான தன்மையை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கோவிட் பிரச்சனையினாலே வாழ்விழந்து, வேலை இழந்து, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளை செய்வீர் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே.
கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 752, கீதங்களும் கீர்த்தனைகளும் 9 பாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.